சாட்டர்டே, சண்டே வந்துட்டா போதும். இனி சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் 2 நாளைக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு. பிகாஸ் வீக் டேஸில எது பண்ணாலும் சரி, ஈவன் சாப்பிட்டா கூட அவசர அவசரமா ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ வீக்கெண்டில எது பண்ணாலும் ரொம்ப பொறுமையா அதை என்ஜாய் பண்ணி வந்துட்டு பண்றது. நம்மள கேள்வி கேட்கறக்கு யாரும் இல்லல்ல அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளார இருக்கு. காலையிலேயே எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, மொத நாள் வந்த ப்ளவுஸ், லேஸ் ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணி கொரியர் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாளாகவே நெயில் பாலிஷ் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக குட்டியாக ஒரு பெடிக்யூர் மாதிரி பண்ணி நெயில் பாலிஷும் வந்து போட்டாச்சு. இன்னொரு 2 நாளைக்கெலாம் எங்கே போனாலும் சரி அந்த கை கால் பார்த்தே நான் அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் 2 கிளி ரொம்ப அழகாக கூடு கட்டி அதில் வந்து முட்டை வச்சு குஞ்சும் பொரிச்சிருச்சு. அதோட சவுண்ட் ஒரு பக்கம் கேட்குற போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 நாள் வேலை செய்கிறதுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக முதல் நாள் பண்ண இட்லியோட இட்லி உப்புமா பண்ணி முடிச்சாச்சு.